மதுரை தல்லாக்குளம் பகுதியில் 17 ஏக்கர் பரப்பளவில் அமைந்த சுற்றுச்சூழல் பூங்கா பராமரிப்பு இல்லாமலே இருப்பதாக அதிமுக மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் ப. சரவணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். 2004ஆம் ஆண்டு துவங்கிய இந்த பூங்காவில் 1000க்கும் மேற்பட்டோர் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் பூங்காவானது தனியார் வசம் ஒப்படைக்க முயற்சிகள் நடைபெறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பராமரிப்பு மிக மோசமான நிலையில் உள்ளது என்று கூறிய டாக்டர் சரவணன் பூங்காவை மீட்டெடுக்கும் நடவடிக்கையில் பொதுமக்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மதுரையில் குறைஞ்சது ஒரு 200 பூங்காக்கள் இருந்தது. இன்னைக்கு நடைமுறையில் பார்க்கல ஒரு 54 பூங்காக்கள் தான் இன்னைக்கு செயல்படுது. புரட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சி காலத்தில் கடந்த ஆட்சியில் 20 கோடி ரூபா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஒரு 19 பூங்காவை புனரமைக்கிறதுக்காக அதை இது பண்ணுறதுக்காக உயர்த்துவதற்காக ஒதுக்கப்பட்டது. இன்னும் 140 கோடியில் வைகை ஆற்று படுகையில் புதிய சூழல் அப்படின்ற பூங்கா உருவாக்குறதுக்கான திட்டமும் அப்போ தொடங்கப்பட்டது. ஆனால் இப்போ இந்த கடந்த 5 வருஷம் 2021 பல்வேறு பொய்யை சொல்லி இதை செய்யும் அதை செய்வேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக இந்த 5 வருஷத்தில் ஒட்டு மொத்தமாக மதுரையை பாழ்படுத்தி விட்டது. தமிழ்நாடு முழுசும் அப்படின்ற அது வேறு விஷயம். இன்றைக்கி மதுரையில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே மதுரை மாநகராட்சியில் 250 கோடிக்கு ஊழல் மிகப்பெரிய அளவில் இருக்குது. நீ முழு விசாரணை முடியும் பொழுது அது இன்னும் எத்தனை கோடியாக மாறப்போகுதுன்றது தெரியல. இந்தியாவிலே அசுத்தமான நகரத்தில் மதுரையை முதலிடத்துக்கு இந்த திமுக அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது. மனிதனோட நுரையீரல் மாதிரி பூங்கான்றது தான் இதோட நாட்டோட இதோட லங்ஸு. அப்படிப்பட்ட ஒரு அசுத்தமாக இன்றைக்கி அது ஒரு ஆஸ்துமா வந்த லங்ஸ் மாதிரி இப்போ இருக்குது. அது உள்ள போய் பார்த்திங்கன்னா காட்சி அளிக்கிறது.